My dear students, இப்போ 11th ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் லெசனில் எக்ஸசைஸில் 3வது சம் இருக்கிறோம். அதில் என்ன சொல்கிறாங்க, காமாங்கிறது ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்க சொல்கிறாங்க. ப்ரொப்போர்ஷனல் டு 1/length ரூட் ஆஃப் எஃப் பை எம். இங்கே எம்ங்கிறது மாஸில் மாஸ் பர் யூனிட் லென்த். ஓகேங்களா, மாஸ் வேறு மாஸ் பர் யூனிட் லென்த் வேறு. இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. எது பிரகாரம்? டைமென்ஷன் பிரகாரம். ரைட், நம்ம சாதாரணமே கொஞ்சம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் டைமென்ஷன் பிரகாரம் போகலாம். ரைட், ஃபார்முலா என்ன? டிசி ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் L/G. ஏன்னா அது ஸ்ட்ரிங்கு தானே சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி அந்த ஆசிலேஷன் மட்டும் தானே வரும். சரி, அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி தானே. ஃப்ரீக்வன்சிக்கு நியூ காமா லெட்ரு பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா? 1/Tயா? 1/Tனா இது ரெசிப்ரோக்கலாக மாறுமா? 1/2π/G/L. சரி, அப்போ இதுதான் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, ஃப்ரீக்வன்சினா 1/T. ரைட்டு, மேலே என்ன இருக்குது? ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஜி. ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? mg, வெயிட்டு ஃபோர்ஸு. அப்போ என்ன பண்ணுவோம்? மேலே எம்மை பெருக்கணும், கீழே தானே எம்மை பெருக்கணும், அப்போ தானே ஈக்குவேஷன் மாறாது. அப்போ இதை காமான்னு வச்சுக்கலாம். காமா ஈக்குவல் டு 1/T. இது ப்ரொப்போர்ஷனல் கூட வச்சுக்கலாம். 1 கான்ஸ்டண்ட்டாக. ரைட், ரூட் ஆஃப் என்ன வரும்? mg ml சீக்வல் டு என்னது? mg என்னது? ஃபோர்ஸ் பை ml. சரி, வெளியில் ஒரு எல் இருக்குது. இங்கே நம்ம என்ன வச்சுருக்கோம்? மாஸுங்கிறத மாசுன்னு தான் வச்சுருக்கோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? மாஸ் பர் யூனிட் லென்த். இவங்க வந்து ஸ்மால் எம்மா மாஸ் பர் யூனிட் லென்த்து. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மாசுன்னு தான் வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணோம்? இந்த மாஸை ஆல்ட்ரேஷன் பண்ணோம். இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணால் என்ன வரும்? மாஸ் பர் யூனிட் லென்த்தா? கீழே மட்டும் லென்த்து பெருக்குனா ஈக்குவேஷன் தப்பாயிரும்ல, அப்போ மேலேயும் பெருக்குங்க. அப்போ என்ன வரும்? காமா ப்ரொப்போர்ஷனல் டு ரூட் ஆஃப் எஃப் பை எம்எல் ஸ்கொயர் பை எல்னு வருமா? எம்எல் ஸ்கொயர் இன்ட்டு எல்னு வரும். ஓகே, இப்போ எல் ஸ்கொயர் கூட நீங்கள் பண்ண தேவையில்ல. ஏன்? எம்/எல் தான் எதோட யூனிட்டு? மாஸ் பர் யூனிட் லென்த்தா? அவங்க அதை ஸ்மால் எம்னே வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அதை வந்து எம்னு வச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த எம் வேறு, இந்த எம் வேறு. அப்போ எம்/எல் என்னென்னு வச்சுக்கிறோம்? எம்மு. எல் இன்ட்டு எல் எவ்வளவு? எல் ஸ்கொயர். எல் ஸ்கொயரை ரூட் எடுத்தால் எல். அப்போ இங்கே என்ன வந்துடும்? 1/L. இப்படி கூட ப்ரூஃப் பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தம்பி நீ டைமென்ஷன் பிரகாரம் ப்ரூஃப் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. சரி, டைமென்ஷன் பிரகாரம் ப்ரூஃப் பண்ணு. சரி, இப்போ அது அதுக்கு டைமென்ஷன் எழுதி வச்சுக்கலாமா? ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? எம்ஏ. ஏங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாக கிடையாது. அப்போ mv/t. ரைட், சீக்வல் டு எம். வெலாசிட்டிக்கு என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆல்ரெடி இங்கே ஒரு டைம் இருக்குது, 1/time. விக்கு மட்டும் தான் s/t. அப்போ என்ன வரும்? ms/t². ஓகேங்களா, சரி ரைட். அப்போ மாஸுக்கு என்னது? எம்மு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னது? எல்லு. t² மேலே வந்தால் t⁻². இதுதான் என்னது? ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன். ஓகேங்களா, சரி ரைட். அடுத்தது மாஸ் பர் யூனிட் லென்த். அதுக்கு என்ன டைமென்ஷனு? இது மாஸா மாஸ் பர் யூனிட் லென்த்தா? மாஸ் பர் யூனிட் லென்த். அப்போ m/L சீக்வல் டு ml⁻⁻1. கரெக்டாக? எல் மேலே வந்தால் l⁻⁻1. லென்த் அடுத்தது என்னது? லென்த் தானே சொல்லியிருக்காங்க. லென்த் சீக்வல் டு எல். ஓகேங்களா, அப்போ 1 2 3 குவான்டிட்டி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ இதை ப்ரூஃப் பண்ணணும். சரி, இப்போ அதை அழைச்சிடலாம். மேலே அழைச்சிடலாம், இடம் வேணும்ல. சரி, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃப்ரீக்வன்சிக்கு என்னது? 1/T. அப்போ t⁻0. இங்கே என்ன எழுதணும்? m⁻0 l⁻0 t⁻−1. எந்த சைடு? இந்த சைடு. ஓகேங்களா, சரி ரைட். இங்கே ப்ரொப்போர்ஷனல் அது கான்ஸ்டன்ட் கே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, டைமென்ஷனுக்கு தெரியாதுல்ல. சரி, அப்போ சீக்வல் டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம்? ஃபோர்ஸோட டைமென்ஷன். ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்னது? எம். இப்படி எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. சார், அப்போ தான் நான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். என்ன சொல்லியிருக்காங்க சம்மில்? இது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரொப்போசலுங்கிறாங்க எஃப்க்கு, இதை கொண்டு வரணும், அவ்வளோதான். அப்போ என்ன எழுதணும்? காமா ப்ரொப்போர்ஷனல் டு எஃப் எம்எல். நம்ம என்ன ஆகும்? ஏ பி சின்னு நம்ம வேல்யூ கொடுத்துக்கிறோம். அப்போ தானே அதை கொண்டு வர முடியும். சரி, இப்போ காமாவுக்கு என்னது? m⁻0 l⁻0
t பவர் மைனஸ் 1 சீக்குவல் டு எஃப்க்கு என்னது எம் எல் டி பவர் மைனஸ் 2 இங்கே என்ன இருக்குது ஏவா ஏ. நெக்ஸ்ட் எம்ங்கிறது என்னது மாஸ் பர் யூனிட்ல இருந்தா அப்போ எம்எல் பவர் மைனஸ் 1 இன்ட்டு பி. ரைட், எல்லுக்கு எல் தான். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட்டு எம்எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம், ஏன்னா இங்கெல்லாம் எம்எல்லாம் தனியாக தானே இருக்குது, இதெல்லாம் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ எம் பவரில் யார் இருக்கா ஏ. கரெக்டாக? அடுத்து இங்கே எம் இருக்குது, அதான் காமனாக எழுதியாச்சு. எம்முக்கு மேலே யார் இருக்கா பி. பவர் என்ன பண்ணணும் மல்டிப்ளை இருந்தால் ஆட் பண்ணணும். சரி, அடுத்து எல் பாருங்கள். எல் வந்து என்னது இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 இன்ட்டு ஏ ஏ. அடுத்து இங்கே எல்லாம் இருக்குது, எல் இங்கே இருக்குது, காமனாக எழுதியாச்சு. -1 இன்ட்டு பி மைனஸ் பி. ஓகேவா? ரைட். அப்புறம் எல்லுக்கு மேலே என்ன இருக்குது சி இருக்குது, அப்போ எல் காமனாக எடுத்தாச்சு ப்ளஸ் சி. ரைட். அடுத்தது டி. டியில் என்ன இருக்குது -2 இன்ட்டு ஏ மைனஸ் 2a. இங்கே எழுதிக்கங்க எம் பவர் 0 எல் பவர் 0 டி பவர் மைனஸ் 1. கரெக்டுங்களா? இப்போ கம்பேரிசன், இங்கேயும் எம் இங்கேயும் எம், இங்கேயும் எல் இங்கேயும் எல், இங்கேயும் டி இங்கேயும் டி. அப்போ எல்லாம் ஆர்டராக இருக்கும்போது பவரும் ஈக்குவலாக தானே வரும். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். எம்முக்கு மேலே என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பி, இங்கே எம்முக்கு மேலே என்ன இருக்குது 0. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. ரெண்டாவது என்ன இருக்குது ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன இருக்குது எல்லுக்கு மேலே 0. ரைட், இது ரெண்டாவது சமன்பாடு. அடுத்தது டி இருக்கா -2a -2a ஈக்குவல் டு எவ்வளவு 2aக்கு பதிலாக -1. அப்போ இது ப்ளஸ் ஆகிக்கலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளவு 1/2. ஏ ஈக்குவல் டு 1/2. இதை என்ன பண்ணீங்க இந்த 1வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏன்னா இங்கே தானே இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நேராக எழுதுறேன். அப்போ பி ஈக்குவல் டு என்னது ப்ளஸ் ஏ அந்த சைடு போனால் மைனஸ் ஏ. ரைட். அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ எவ்வளவு 1/2. அவ்வளோதான். லாஸ்ட்டாக என்ன இருக்குது சி கண்டுபிடிக்கணும். ரைட், சி இங்கே தானே இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் சி ஈக்குவல்ட்டுனா ஏ மைனஸ் பி அந்த சைடு போனால் மைனஸ் ஏ என்ன ஆயிரும் ப்ளஸ் பின்னு ஆயிரும். சரி, அப்போ சி ஈக்குவல்ட்டு ஏ எவ்வளவு 1/2 மைனஸ் 1/2, பி எவ்வளவு -1/2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1/2. அப்போ சி எவ்வளவு -1. இதை சப்ஸ்டிட் பண்ணிப்பா, அவ்வளோதான். இதை அழைச்சிடலாமா? நல்லா பார்த்துங்க, இங்கே எம்முங்கிறது அவங்க மாஸ் பர் யூனிட்ல எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இங்கே. அப்போ காமா ப்ரொபோர்ஷனல் எஃப் பவர் ஏ எவ்வளவு 1/2. ரைட். எம் எவ்வளவு எம் பியா பி எவ்வளவு -1/2. அடுத்தது எல்லுக்கு மேலே என்ன இருக்குது சி இருக்குது, சி எவ்வளவு -1. ஃபார்மேட் எழுதியாச்சு. இதை நம்ம என்ன பண்ணோம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். ஆல்ட்ரேஷன் பண்ணால் என்ன பண்ணுவீங்க எஃப் 1/2ன்னு என்னது ரூட்டு தானே, எக்ஸ் பவர் ஆஃப்னா ரூட் எக்ஸ் தானே. அப்போ ரூட் போடுங்க எஃப். அப்போ எஃப் எம் 1/2 என்ன இருக்குது மைனஸில் இருக்குது, அதனால் அதை கீழே எழுதுங்க. கரெக்டாக? எம் பவர் ஆஃப்னா அதையும் மேலே எழுதியிருப்போம், மைனஸ்னால கீழே எழுதுவோம். ஓகேங்களா? எக்ஸ் இன்வர்ஸ் எப்படி எழுதுவீங்க 1/xன்னு எழுத மாட்டிங்களா? அது மாதிரி x1/2 1/2 இதுதான் ரூட்டுன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பேசிக் மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ரைட். அடுத்தது எல் எங்கே இருக்குது ரூட்டுக்குள்ளேயா பவர் -1 பவர் -1. அப்போ 1/l வந்துருச்சா? இதுதான் நம்ம டைமென்ஷன் பிரகாரம். இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ, வாழ்க வளமுடன்.